ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சிவபெருமான் வெற்றி பெற்றார். ஆனால் பார்வதி தேவி இது வெறும் மாயை என்று வாதாடினார். சிவன் உலகமே மாயைதான் என்று கூற, பார்வதி தேவி அப்படியானால் உயிர்களின் இயக்கமும் மாயைதானா என்று கேட்டார். அதற்கு சிவனும் ஆம் என்றார். இதை ஏற்காத பார்வதி தேவி உலக உயிர்களுக்கு உணவு அளிக்கும் தனது கடமையிலிருந்து விலகினார். இதனால் உலகம் முழுவதும் பசிப்பிணி பரவியது. மக்கள் பசியால் வாடினர். மக்களின் துயரத்தை போக்க சிவன் திருவுள்ளம் கொண்டார். அவர் பிச்சாடனர் வடிவம் எடுத்து காசி நகருக்குச் சென்றார். அங்கு தேவியிடம் சென்று பிச்சை கேட்டார். அப்போது பார்வதி தேவி உலகம் மாயை என்றாலும் உயிர்கள் வாழ உணவு எனும் சக்தி அவசியம், அந்த உணவை அளிப்பவள் சக்தியே என்பதை சிவனுக்கு உணர்த்தினார். இந்த நிகழ்வுக்குப் பிறகு பார்வதி தேவி மகிழ்ந்து காசி நகரின் பிரதான தெய்வமாக அமர்ந்தார். அவர் அன்னபூரணி என்ற பெயருடன் அட்சய பாத்திரத்தில் அள்ளக் குறையாத உணவை உலக உயிர்களுக்கு அளித்து அவர்களின் பசியை போக்கினார். அன்னபூரணி அம்மன் உலக உயிர்களின் பசிப்பிணியை போக்கும் சக்தி என்பதை சிவன் ஏற்றுக்கொண்டார். அன்னபூரணி அம்மனை வணங்குபவர்களின் வீடுகளில் எப்போதும் உணவுக்கும் வறுமைக்கும் குறை இருக்காது.